Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 19:19 இயேசு கிறிஸ்துவின் சேனையோடு யுத்தம் பண்ணும் பொழுது மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இரண்டாவதாக பிசாசு ஆகிய வலு சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடப்படும். மூன்றாவதாக சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதவர்கள், முத்திரையை தரித்து கொள்ளாதிருந்தவர்கள் யாவரும் உயிரோடு எழுந்து 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு அரசாளுவார்கள். இது முதலாம் உயிர்த்தெழு. இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. 1000 வருடம் முடிந்த பின்பு சாத்தான் காவலில் இருந்து விடுதலையாய் கோகு யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்து பூமி எங்கும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் எருசலேம் நகரத்தையும் சுற்றி வளைத்துக் கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வானத்தில் இந்த அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போடுவார். அப்பொழுது மோசம் போகின இந்த அன்ஹோலி ட்ரினிட்டி, பிசாசானவன், மிருகம், கள்ளத்திற்கு தரிசி அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். மரித்தோர் சிறியோர் பெரியோர் யாவர் ஜீவ புஸ்தகம் மற்ற புஸ்தகத்தில் உள்ள எழுதப்பட்டவர்களின் படியே தங்களுடைய கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைவார்கள். அப்பொழுது பாதாளமும் மரணமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் யாவரும் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இரண்டாம் மரணத்தில் பங்கடைகிறவர்கள் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவர்கள். இதுவரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, யுத்தங்கள், பஞ்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நடக்க போகிற காரியங்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுசாமி சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் இரண்டாம் மரணத்திற்கு தப்புவித்துக் கொள்வோம், ஆயத்தப்படுவோம். கர்த்தரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். ஆமென்.